தியா 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 இங்க பாருமா. தியா 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 நான் தான் வந்துட்டேன்ல, பயப்படாதானே? என் கை காலை கட்டி வச்சுட்டாங்கம்மா. என்ன கொன்னுடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. சரி சரி, பயப்படாத பயப்படாத, அதான் அம்மா வந்துட்டேன்ல. ஏண்டா பாவி மனுஷா, நல்ல மனுஷன்டா அந்த ஸ்ரீகாந்த். நியாயமா அவரை போய் உனக்கு என்னடா குறை வச்சார் அவரு? உனக்கு பணத்தை கொடுத்து சொத்து கொடுத்து சொந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சாருடா. நீ பணத்தை வச்சு என்னடா பண்ணுவ? அதை தின்ன விட முடியும்? அநியாயமா கொண்டுட்டியடா. அம்மா மோனிகா, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இஷ்டம், என்ன கேட்கணுமோ என்ன பண்ணுமோ நீ பண்ண. சிவனா, உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனோட இத்தனை நாள் நான் வாழ்ந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. ஸ்ரீகாந்த் உன்னை எவ்வளவு நம்பி இருப்பாரு. ஒரு சின்ன எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவர், தன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சவர். அவரை போய் கொன்னுட்டல்ல, நீ நல்லாவே இருக்க மாட்ட. வெற்றி, போலீஸ் கால் பண்ணுங்க. மோனிகா மோனிகா ப்ளீஸ் மோனிகா, என்னை காப்பாத்து மோனிகா. நான் அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மோனிகா. நீனா தியா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். ப்ளீஸ் மோனிகா. மோனிகா நான் மாறிட்டேன் மோனிகா. இல்லைனா தப்பா உணர்ந்துட்டேன் மோனிகா. மோனிகா ப்ளீஸ் என்னை விட்டுரு சொல்லு ப்ளீஸ் மோனிகா. மன்னிக்கிற மாதிரியா நீ பண்ணிருக்க? உன்னால கொன்னா கூட என்னோட ஆத்திரம் அடங்காதுடா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, என்னை விட்டுற சொல்லு ப்ளீஸ் மோனிகா. மோனிகா உன் கால்ல வேணாம். ஏய் கிட்ட வந்தீங்க சுற்றுவேன். ஏய் போ, பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ. ஏய் பின்னாடி போ, பின்னாடி போ. விடு ப்ளீஸ், அவளை விட்டுடு. ஏய் பின்னாடி போ. ஏய் பின்னாடி போ, இல்லனா சுற்றுவேன். தியா ஏய் சுற்றுவேன். பிரபல தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் கொலை வழக்கில் இன்று திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இத்தனை நாட்களாக இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தியின் மகன் வெற்றி இன்று நீதிமன்றத்தால் நிரபராதி என அறிவிக்கப்பட்டு விடுதலையாகியுள்ளார். உண்மையான குற்றவாளி ஸ்ரீகாந்தின் தங்கை கணவர் ஜெகன் என்பதும் சொத்துக்காக இந்த சதியை அவர் தீட்டியதும் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தலைமறைவாக இருந்த ஜெகனை அவரது மனைவி மோனிகாவே ஆத்திரத்தில் கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதையடுத்து வெற்றியின் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கோர்ட்டு வெற்றி நிரபராதின்னு அறிவிச்சிட்டாங்கப்பா. இப்பதான் சொன்னாங்க. இத்தனை நாள் அவன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கான். தெரியும் கதிரு, இப்பதான் கோர்ட்ல இருந்து வக்கீல் போன் பண்ணி சொன்னாரு. அக்கா, என்னக்கா நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கே எதிரா திரும்புது. திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலக்கா. என்னமோ இந்த குடும்பத்தையே காலி பண்ணிட்டு ராணி மாதிரி வாழ போறீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க பண்ண எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சேக்கா. ஆனா ஒண்ணுக்கா, சும்மா சொல்லக்கூடாது. வெற்றி சாருக்கு யோகம் உச்சத்துல இருக்கு.
எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்துகிட்டே இருக்காரே. அக்கா, எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன்க்கா. பேசாம ஒதுங்கி போறது. அக்கா மூடி வாய. என்னக்கா? என்ன ஆ? என்ன விட அந்த வெற்றி பெரிய ஆளுன்னு சொல்றியா? ஆ? நான் அவகிட்ட பயந்து ஒதுங்கி போணுமா? ஐயோ ஐயோ அக்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்க்கா. என்ன ஒண்ணும் பண்ணிராதீங்கக்கா. இங்க பார், சும்மா விளையாட்டு கூட இனிமே அவனை புகழ்ந்து என்கிட்ட பேசாத. அவன் ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறியா? அவன் வேணா இந்த கேஸ்ல தப்பிச்சிருக்கலாம். ஆனா சீக்கிரமே அவனை மொத்தமா காலி பண்ணி அவனை ஜெயிச்சு காட்டுறேன். அஞ்சலி, எங்க போன நீ? காலையிலயே ஒண்ணும் சாப்பிடல. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உடம்ப பாத்துக்கணும். நான் சாப்பிட்டேம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க? அம்மா, என்னோட பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காருமா. ஓ, என்னோட காலேஜ் சீனியர். வாங்க தம்பி, உட்காருங்க. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். ஆண்டி, நீங்க திட்டின திட்டு ரோடு வரைக்கும் கேட்டுச்சு. என்ன ரொம்ப பயப்படுறீங்களா? இல்ல தம்பி, எல்லா வேலையும் இவளே இழுத்து போட்டுக்கிட்டு சுத்தரா. உடம்ப பாத்துக்க மாட்டேங்கிறாளேன்னு கவலைதான். மா, அதெல்லாம் அக்கறை இருக்கு. நான் கிளம்பும் போது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் கிளம்புனேன். போற வழியிலே சாப்பிட்டுட்டேன். போதுமா? சரி சரி. ஆண்டி, உங்க பயம் எனக்கு புரியுது. அஞ்சலி ரொம்ப தைரியமான பொண்ணு. காலேஜில் படிக்கும்போதே ரொம்ப டேலண்டா இருப்பா, நல்லா படிப்பா. லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ண போறான்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க உங்க பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா. நீங்க வேணா பாருங்க, ஃபியூச்சர்ல நிறைய பொண்ணுங்களுக்கு அஞ்சலி எடுத்துக்காட்டா இருப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் இருக்கேன். அஞ்சலிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த பிசினஸ்ல அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. சரி தம்பி, உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? கேட்டுட்டு இங்கே நிக்கிறேன், போய் எடுத்துட்டு வாமா. சரி சரி. ஆண்டி ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி. அஞ்சலி, நம்ம உடனே கிளம்புறோம். எங்க? நம்ம ஃபேக்டரிக்கு போகணும்ல. ஆ, சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்பதானே வந்தேன், இரு சாப்பிட்டு கிப்ட்டு போல. என்ன அவசரம்? அம்மா, நான் வந்து சாப்பிடுறேன். வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. வரேனே. வரேங்க. என்ன வேலை இது? இந்த பொண்ணு உடம்பையே பாத்துக்க மாட்டேங்குதே.